الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم والفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام إنكم ستحرصون على الإمارة وستكون ندامة يوم القيامة فنعم المرضعة وبئست الفاطمة صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சிகளும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு என்றென்று முதித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா எம் உயிரிலும் மேலான ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தன்னுடைய வாழ்க்கையாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், இறுதி நாள் வரை வரக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அத்துணை பேர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை ஏவிருக்கின்றானோ அப்படியான அத்துணை விடயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் இயன்றளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எவைகளை தடுத்திருக்கின்றானோ அப்படியான அத்துணை விடயங்களை விற்றும் முற்றும் முழுதாக தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வஸீயத்தின் உபதேசம் செய்து கொள்கின்றேன். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு ஏராளமான நிஅமத்துகளை, அருட்கொடைகளை செஞ்சிருக்கிறான். அந்த நிஅமத்துகளை பாவிச்சு கொண்டிருக்கிறோம். அந்த நிஅமத்துகளால உலகத்துடைய லாபங்களை அடைந்து கொண்டிருக்கிறோம், உலகத்துடைய இன்பங்களை அடைந்து கொண்டிருக்கிறோம், உலகத்துடைய மோகங்களோட பிரயாணம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். இவைகளுக்கு பின்னால பார்க்கிற நேரத்துல அத்தனை நிஅமத்துகளும் அல்லாஹ்விடத்திலிருந்து அடியார்களுக்கு கொடுக்கப்பட்டது. எதிர்பார்க்கிறான் அல்லாஹ் இந்த நிஅமத்துகளை வைத்து அடியார்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த அருட்கொடைகளை வைத்து மனிதன் அல்லாஹ்விடத்துல திரும்பணும், அல்லாஹோட தொடர்பாகணும், அல்லாஹ்வின் பக்கம் திசை திரும்பணும். அதற்காகத்தான் ஏற்பாடுகள், அதற்காகத்தான் நிஅமத்துகள், அதற்காகத்தான் உலகத்துடைய வாழ்க்கை. மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண் எடுத்துக்கொண்டா இந்த கண் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிஅமத்தாக தந்திருக்கிறான்.
அருட்கொடையாக தந்திருக்கிறான். கண்ணை வைத்து உலகத்தை சம்பாதிக்கவும் முடியும், ஆகிரத்தை சம்பாதிக்கவும் முடியும். இந்த கண்ணால அல்லாஹுக்கு மாற்றம் செய்யவும் முடியும், அல்லாஹ்வை அடையவும் முடியும். பாவமான பார்வைகளை பார்க்கிறாரண்டா, பாவமான பார்வைகளை பார்க்கிறாரண்டா, அசிங்கமான படங்களை பாவங்களை பார்க்கிறாரண்டா, பிற முஸ்லிம்களை கேவலமான நிலைமையில பார்வை மாறுதண்டா, கண்ணால பாவம் செய்கிறார், கொடுக்கப்பட்ட நியமத்துக்கு மோசடி செய்கிறார், அமானிதத்துக்கு மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. அதே கண்ணை வச்சு அல்லாஹ் சொல்ற பிரகாரம் அவனை அடைவதற்காக வேண்டி படைப்பினங்களை பார்க்கிறார், அது படைக்கப்பட்ட முறைகளை பார்க்கிறார், அதனுடைய அத்தாட்சிகளை பார்க்கிறார், வானத்தை பார்க்கிறாரு, பூமியை பார்க்கிறாரு. இந்த பார்வைகளை வைத்து இவ்வளவு பிரமாண்டமான படைப்புகள் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறது என்று சிந்திக்கிறார், யோசிக்கிறார். வானம் பூமிகளை பார்த்து சிந்திக்கிறார், யோசிக்கிறார். யாருக்கும் இயலாதத ஒருவன் சாதிக்கிறான். யாருடைய உதவியும் இல்லாம ஒருவன் வழிநடாத்தி கொண்டிருக்கிறான், சிந்திக்கிறார். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பார்வைகளால அல்லாஹ்வை அடையலாம், அல்லாஹ்வுடைய தொடர்பு அடையலாம். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு உறுப்புகளும் கையாக இருக்கேனும், காலாக இருக்கேனும், காதாக இருக்கேனும், வாயாக இருக்கேனும், நானும் நீங்களும் உலகத்துல வரக்கூடிய காலங்கள்ல இந்த உறுப்புகளை வைத்து உலகத்தை தேடிக்கொண்டிருக்கிறோமா, அல்லது அல்லாஹ் எதற்காக வேண்டி இந்த உறுப்புகளை தந்தானோ அந்த நோக்கத்தின் பிரகாரம் அல்லாஹ்வை அடைவதற்குண்டான முயற்சிகளாக எங்கட உடம்புகள்ல இருந்து வெளியாகதா என்பதை ஒவ்வொருத்தரும் யோசிக்கும். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் நினைக்கலும் சாதாரணமான ஒரு வார்த்தை தான் என்று, வாயால பேசக்கூடிய வார்த்தை சாதாரணமான ஒரு வார்த்தை என்று நினைக்கலாம். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வார்த்தைகள் பதிவு செய்யப்படுது, அந்த வார்த்தைகள் பாதுகாக்கப்படுது, அந்த வார்த்தைகள் செயலேடுகளாக மாற்றப்படுது. அந்த வார்த்தைகள் கியாமத்துடைய நாள்ல கைகள்ல ஒப்படைக்கப்படும். என்ன பேசினாய், எந்த நோக்கத்தோட பேசினாய், அல்லாஹ்வை அடைவதற்குண்டான வார்த்தையா அல்லது அல்லாஹ்வை விட்டும் தூரமாக கூடிய வார்த்தைகளா? மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சர்வ சாதாரணமாக வார்த்தைகளை பாவிச்சு கொண்டிருக்கிறோம், நடந்து கொண்டிருக்கிறோம், பிடித்துக் கொண்டிருக்கிறோம், உணர்ந்து கொண்டிருக்கிறோம், மூச்சுக்களை வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாட்களும் கழிந்து வைத்துக் கொண்டிருக்கிறது. அமானிதம் நிறைந்த ஒரு வாழ்க்கையில நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜவாப் சொல்லணும் கியாமத்துடைய நாள்ல, பதில் சொல்லணும் கியாமத்துடைய நாள்ல. எப்படி பார்த்தீங்க, என்ன செஞ்சீங்க, எங்க போனீங்க, என்ன பாவிச்சீங்க, என்ன சாப்பாடு, என்ன குடிப்பானம், எதை கேட்டோம், அனைத்தும் கியாமத்துடைய நாள்ல பதில் சொல்ல இருக்கிறோம். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் சொல்லுது, மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். ஒரு வார்த்தையை மொழியலாம், அது நல்லதாக இருந்தா ரகீப் அலைஹிஸ்ஸலாம் பதிவு செய்யறாங்க, அது மோசமானதாக இருந்தா அதீத் அலைஹிஸ்ஸலாம் பதிவு செய்யறாங்க. பார்வைகள் பதிவு செய்யப்படுது, பேச்சுவார்த்தைகள், நடை, உடை, பாவனைகள், எங்கட எல்லா நிலவரங்களும் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. யாருக்கும் மறைத்து உலகத்துல வாழ முடியாது, யாரும் பார்க்கல என்று உலகத்துல நினைக்க முடியாது. மலக்குமார்களை வைத்து அல்லாஹ் கண்காணிச்சு கொண்டிருக்கிறான். எனவே மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அமானித வாழ்க்கை,
எங்களுக்கு தரப்பட்ட ஒவ்வொரு மூச்சுக்களும் அமானிதம். அமானிதம் என்பது மோசடிக்கு மாற்றமானது. அமானிதம் என்பது ஒரு மனிதனுக்கு எந்த கட்டளைகள் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்திருக்கிறதோ அந்த கட்டளைகளை அந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட நியமத்துகளால அவர் பாதுகாக்கிறார், அவர் பயன்படுத்துகிறார், இபாதத்துக்கு ஈடுபடுத்துகிறார், அல்லாஹ் சொன்ன பிரகாரம் வாழ்வதற்கு முயற்சி செய்கிறார். அமானிதம் பேணப்படுது. மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கட்டளைகளை உதாசீனப்படுத்துகிறார், வஹ்ய மறுக்கிறார், ஹதீஸ மறுக்கிறார். நினைச்ச மாதிரி வாழலாம் என்று முடிவு செய்து கொண்டு அவருடைய பாவத்தோட அவருடைய வாழ்நாட்களை கழிக்கிறதற்கு அவர் நினைச்ச வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றா, அவர் நினைச்ச மாதிரி வாழ்க்கையை கழிக்கிறதற்கு முயற்சி செய்கிறார் என்றா, பாவம் என்று தெரிந்தும் கலரல்ல என்றா, ஹராம் என்று தெரிந்தும் ஒதுங்கல்ல என்றா, தௌபா செய்யல்ல என்றா, மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கியானத் செஞ்சு கொண்டிருக்கிறோம், மோசடி செஞ்சு கொண்டிருக்கிறோம், அமானிதத்துக்கு மாற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குறுகிய கால உலகத்துடைய வாழ்க்கை ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அமாரு உம்மதி மா பைன 60 வ 70, 60க்கும் 70க்கும் மத்தியில் இருக்கக்கூடிய குறுகிய கால உலகத்துடைய வாழ்க்கை, அமானிதங்கள் நிறைந்த வாழ்க்கை, பொறுப்புகள் நிறைந்த வாழ்க்கை. மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்படி நடந்து கொள்வோம் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவதானிச்சு கொண்டிருக்கிறான், கண்காணிச்சு கொண்டிருக்கிறான். யாருக்கும் மறைத்து ஒளிந்து பார்க்கல்ல என்ற சிந்தனையோட இந்த உலகத்தில வாழ முடியாது. ஈமான்தாரிகள் ஒவ்வொரு நிலைப்பாடுகளையும் ஒவ்வொரு நிமிடங்களையும் அல்லாஹ்வுடைய சிந்தனையோட வாழ்வார்கள். அல்லாஹ் என்னைய கண்காணிச்சு கொண்டிருக்கிறான். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொருத்தரும் யோசிங்க, எங்கட கல்புகள்ல ஏண்ட எல்லா நிலப்பாடுகளும் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற சிந்தனையில் இருந்தா பாவத்தின் பக்கம் திரும்ப மாட்டோம், மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக மாறுவோம். தவறுகள் நடக்கிற நேரங்கள்ல முன்னுக்கு போவோம், மன்னிப்பு கேட்போம், மன்னிச்சுக்கோங்க. மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமை இருக்காது, பொறாமை இருக்காது, ஆணவம் இருக்காது, கௌரவம் இருக்காது, பிறரை தாழ்த்தக்கூடிய செயல்பாடுகள் இருக்காது, வார்த்தையால நோவடிக்க மாட்டாரு, கைகளால கால்களால நோவடிக்க மாட்டாரு. மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்பம் காணுவார் இபாதத்துல. அல்லாஹ்வுடைய சிந்தனையோட இருந்தா குர்ஆன் ஓதுறதுல இன்பம் காணுவார், குர்ஆனை கேட்கிறதுல இன்பம் காணுவார். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இபாதத்தோட மனிதர்கள் இணைக்கக்கூடிய ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய சிந்தனை, அல்லாஹ்வுடைய யாஃபகம். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எல்லாரும் அமானிதங்களோட வாழக்கூடியவர்கள், அனைவர்களும் பொறுப்புகளோட வாழக்கூடியவர்கள். ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், எனக்கு என்னென்ன பொறுப்பு இருக்கிறது, என்னென்ன பொறுப்புகள்ல நான் சாட்டப்பட்டிருக்கிறேன். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், குல்லுக்கும் ராஇன், நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள், வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, உங்களோட பொறுப்புகள் கியாமத்துடைய நாள்ல விசாரிக்கப்படும். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட வாழ்க்கை முழுக்க பொறுப்பு. பருவ வயது எத்தினத்தில் இருந்து இபாதத்துடைய பொறுப்புகள், தொழுகையுடைய பொறுப்புகள், திலாவத்துடைய பொறுப்புகள், குர்ஆனை படிக்கிறதுக்குண்டான பொறுப்புகள். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை விளங்கக்கூடியது உலகத்தில் ஆக பெரிய அமானிதம் நிறைந்த பொறுப்பு. ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வை விளங்குறது வாஜிப், கடமையாக இருக்குது, பொறுப்பாக இருக்குது, அமானிதமாக இருக்குது. சரியான முறையில் அல்லாஹ்வை விளங்கி இருக்கிறோமா? சரியான முறையில் அல்லாஹ்வுடைய தொடர்பு அடைந்திருக்கிறோமா? சரியான முறையில் இபாதத்துகள்ல
அல்லாஹ்வுடைய உதவிகளை எடுத்திருக்கிறோமா? மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அமானிதம் என்பது 2 பங்குகளாக இருக்கிறது. ஒன்று ஹுகூகுல்லாஹ், இரண்டாவது ஹுகூகுல் இபாத். இபாதத்துகளை வெற்றி பார்க்கிற நேரம், அது தொழுகையாக இருக்கேனும், அது நோம்பாக இருக்கேனும், அது ஜகாத்தாக இருக்கேனும், அது ஹஜ்ஜாக இருக்கேனும், இப்படியான அத்தனை இபாதத்துகளும் ஹுகூகுல்லாஹோட சம்பந்தப்பட்டது, அமானிதம். விசாரிக்கப்பட இருக்கிறோம். வியாபாரம் செய்யறோம் பஜார்ல, அந்த வியாபாரத்தால் எங்களுக்கு ஜகாத்துடைய எல்லையை அடையக்கூடிய பணம் இருந்து, அந்த ஜகாத்துடைய எல்லையை அடைந்த பணம் ஒரு வருடம் எங்கட அக்கவுண்ட்ல இருந்தா, அது ரொட்டேட் ஆகி கொண்டு இருந்தா, மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாருக்கும் ஒதுங்கேலா, யாருக்கும் மறைச்சு கொள்ளேலா ஜகாத்த வெளியாக்காம இருக்கிறதற்கு அமானிதம். அது எங்கட சொத்துக்கள் அல்ல. அந்த ஜகாத்தால வெளியாக்கப்படக்கூடிய ஜகாத்துகள்ல தகுதியான 8 கூட்டத்தார்களுடைய சொத்துக்கள். அது எங்கட பணம் தானே, எங்கட முயற்சி தானே, நாங்க தான் சம்பாதிச்சோம். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது ஏழை எளியவர்களுடைய சொத்துக்கள், அவர்களுக்கு போய்த்து சேரும். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த பணங்களையும் நாங்க சாப்பிட்டு கொண்டு, அதே பணத்தை இன்னும் வியாபாரங்களை போட்டுக்கொண்டு, அந்த வியாபாரம் பெருக 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 ஜகாத் கொடுக்காத நிலைமையில இபாதத்துகள்ல ஜகாத்துடைய இபாதத்தை அவர் இல்லாமலாக்கி கொண்டு வாழ்க்கையில அமானிதத்துக்கு மாற்றம் செய்து கொண்டிருக்கிறார். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொன்றும் அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்ட அத்தனை இபாதத்துகளும் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அமானிதங்கள். கியாமத்துல விசாரிக்கப்பட இருக்கிறோம். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். இந்த தொழுகையுடைய நிலைமைகள், இபாதத்துடைய தொழுகையுடைய நிலைமைகள். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சர்வ சாதாரணமான ஏதாவது ஒரு நிகழ்வு வந்தா தொழுகை பாழாக்கப்படுதண்டா, ஒரு திருமண வைபவங்கள்ல தொழுகை வீணாக்கப்படுதண்டா, எங்கட பிரயாணங்கள்ல தொழுகைகள் வீணாக்கப்பட்டால், எங்கட தூக்கங்கள்ல தொழுகைகள் வீணாக்கப்பட்டால், எங்கட வியாபாரம் செய்யற இடங்கள்ல பஜார்கள்ல தொழுகைகள் வீணாக்கப்பட்டால், மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அமானிதத்துக்கு மோசடி செய்து கொண்டிருக்கிறோம். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னொன்று இருக்குது, மிக பயங்கரமான ஒன்று. அதுதான் ஹுகூகுல் இபாத், அடியார்களோட சம்பந்தப்பட்டது. அடியார்களோட சம்பந்தப்பட்ட அத்தனையும் அமானிதங்களோட நிறைந்தது. பேச்சுவார்த்தைகள்ல கல்புகளோட சிட்டோம்டா, எங்கட உடம்பால பிறருக்கு அநியாயம் செஞ்சிட்டோம்டா, பிறருடைய சொத்துக்களை அபகரிச்சிட்டோம்டா, பிற முஸ்லிம்களை கேவலப்படுத்திட்டோம்டா, பிற முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்துட்டோம்டா, கல்விகள் நோகக்கூடிய முறைகள்ல நடந்து கொண்டுட்டோம்டா. மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு பெரிய பயங்கரம் என்றா, அந்த மனிதன் எங்களை மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் எங்களோட இபாதத்துகளின் பக்கம் தேவையற்றவன். ஏமாத்திட்டோம்டா, பொய்ய பேசி வியாபாரத்தை செஞ்சு வியாபாரம் முடிஞ்சாச்சு, ஏமாத்தப்பட்டு போய்விட்டார், ஊர்கள்ல அவருடைய முகம் காணப்படலை என்றார். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுக்கு முன்னால அந்த பஜாருக்கு வரக்கூடிய ஆள் அப்படியான ஒத்தரை நான் காணல, அப்படியான ஒத்தரை ஏமாத்திட்டேன், அவரை எந்த ஊரென்று கூட தெரியாத நிலைமையில ஏமாத்தி வியாபாரத்தை செஞ்சு அனுப்பிட்டோம்டா. மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்க பெய்தவரை தேடுறது, எங்க பெய்தவரை தேடுறது? அவர் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் எங்களை மன்னிக்க போறது கிடையாது. அமானிதம், ஹுகூகுல் இபாத், அடியார்களோட சம்பந்தப்பட்டது. ஏதாவது ஒரு இடங்களுக்கு போயிட்டு
ஒரு வாக்குவாதங்கள்ல நாங்க கையை நீட்டி இன்னொருத்தருக்கு அநியாயம் செஞ்சுட்டோம் என்றா அந்த இடங்கள்ல இருந்து பிரிஞ்சு வந்து அதுக்கு பின்னால் அவரை காணையும் இல்ல, யாருக்கும் தெரியாது, தொடர்புகளும் இல்ல. மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த மனிதன் அநியாயம் செய்யப்பட்டவராக இருந்தா, மதுலூமாக இருந்தா, அவர் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் எங்களை மன்னிக்க போறது கிடையாது. ஹுக்கூக்குல் இபாத், அமானிதம். சொத்துக்கள் எடுக்கிறோம், சரியான முறையில் ஒப்படைக்க மறக்கிறோம் என்றா, கொடுக்க வேண்டியவர்களிடத்துல சரியான முறையில கொடுக்கல. மேலான பெரியார்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்கள், மறந்து போய் தருவார், தரமாட்டார் என்ற ஒரு சிந்தனையில வாழ்ந்து கொண்டிருப்பாரு. மேலான பெரியார்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் மன்னிக்க போறது கிடையாது அந்த மனிதன் மன்னிக்காதவரை. பொறுப்புகள் ஆக பயங்கரமான அமானிதம். ஒரு கடையில நாங்க பொஸ்ஸாக இருக்கிறோம், எங்கட கீழே வேலை செய்யக்கூடிய, எங்கட கடைகள்ல வேலை செய்யக்கூடியவர்களுக்கு எப்படி நடந்து கொள்றோம்? பேச்சுவார்த்தைகள், கொடுக்கல் வாங்கல், உபகாரங்கள். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அமானிதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொத்து செல்வங்கள் எங்களுக்கு தந்துட்டு அந்த ஏழை எளியவர்களுக்கு ஒப்படைக்கப்பட வேண்டிய அந்த ஹக்குகளை ஒப்படைக்காமல் இவர் பாவிக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டு அந்த பாவனையில் ஈடுபட்டுக் கொண்டு இவருடைய சொத்துக்களை வளர்த்து கொண்டிருக்கிறார். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, போக வேண்டிய இடங்களுக்கு பணம் போகல, கொடுக்கப்பட வேண்டியவர்களுக்கு பணங்கள் கொடுக்கப்படல, உதவி செய்யப்பட வேண்டிய இடங்களுக்கு உதவிகள் செய்யப்படல, அமானிதத்துக்கு மோசடி செஞ்சு கொண்டிருக்கிறோம். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 28 நாள் வேலை செய்யறாரு கடையில, 28 நாள் வேலை, ஏதோ ஒரு சிறிய தவறால சம்பளம் கொடுக்காம நிறுத்தப்படுறாங்க. 28 நாளுடைய கூலிகளும் கியாமத்துல எடுக்க வருவார். அமானிதம். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹுக்கூக்குல் இபாதோட அடியார்களோட சம்பந்தப்பட்ட முரண்பாடுகள், பிரச்சனைகள் இருக்கிற நிலைமையில மலை போல அமல்களை கியாமத்துக்கு கொண்டு போனாலும் அந்த மலை போல அமல்கள் பங்கு வைக்கப்பட்டு யாருக்கு அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறதோ அவருடைய கைகள் ஒப்படைக்கப்படும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அத்ததுரூன மல் முஃப்லிஸ், உங்களுக்கு முஃப்லிஸ் என்றா யாருன்னு தெரியுமா? சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரிஞ்ச முஃப்லிஸ் யாரு தெரியுமா? அவருக்கு சொத்து செல்வம் இல்லையோ அவர்தான் பங்களோட்காரன். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கியாமத்துடைய நாள்ல பங்களோட்காரன் யாரு தெரியுமா? மலை போல அமலோட வருவார். அந்த மலை போல அமல்களை எடுக்கிறதற்கு கியாமத்தில சிலவர்கள் வருவார்கள். ஷதமனி ஹாதா, யா அல்லாஹ், இவர் எனக்கு ஏசி இருக்கிறார், யா அல்லாஹ், அவருடைய அமல கொடுக்கப்படும். வதரபனி ஹாதா, யா அல்லாஹ், இவர் எனக்கு அடிச்சிருக்கிறார், யா அல்லாஹ், அந்த அமல் எடுத்து கொடுக்கப்படும். வஅகல மாலி ஹாதா, யா அல்லாஹ், என்னுடைய சொத்துக்களை சாப்பிட்டிருக்கிறார், யா அல்லாஹ், அவருடைய அமல் எடுத்து கொடுக்கப்படும். வஸஃபக தமி ஹாதா, என்னுடைய இரத்தத்தை ஓற்றுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார், யா அல்லாஹ், அவருடைய அமல் எடுத்து கொடுக்கப்படும். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மலை போல அமலோட வந்தவர் அமலில்லாத நிலைமையில துரிஹ ஃபின்னார், நரகத்தில தூக்கி வீசப்படுவார் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்க அமானிதமான முறைகள்ல அவர்களோட நடந்து கொள்ளணும். பேச்சுவார்த்தைகள் ஒழுக்கமாக இருக்கணும். கல்புகளை உடைக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள், தூசண பேச்சுவார்த்தைகள், இதை பேசிட்டோம் என்றா கல்புகள் உடைஞ்சிரும். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காட்டிக்கொள்ளவும் மாட்டார், பெரிசாக தலைக்கெடுக்கவும் மாட்டார். உடைஞ்ச கல்ப ஒட்ட முடியாது. கியாமத்துடைய நாள், அந்த நாள்ல சரியான முறைகள்ல தீர்ப்பு செய்யப்படக்கூடிய நாள். அநியாயம் செய்யப்பட்டவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்துடைய நாள்ல உதவி செய்யக்கூடிய இடம்.
மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போலதான் எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புக்கள்ல உண்டு. ஒரு இடங்கள்ல வேலை செய்யறோம்டா எங்களுக்கு சில சட்டங்கள் போடப்பட்டிருக்கும், முறைகள் காட்டித்தரப்பட்டிருக்கும். அந்த முறைகள்ல வேலை செய்யணும், அந்த சட்டங்கள்ல வேலை செய்யணும். எங்களுடைய அந்த சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு எங்களை பொறுப்பாக மாத்திருக்கிறாங்கண்டா அதை பாதுகாக்கக்கூடிய முறைகள்ல ஊழியர்கள் ஒழுங்கான முறையில, முறையான முறைகள்ல அமானிதத்தை தலையில வைத்துக் கொண்டு அமானிதத்தை நிறைவேற்றக்கூடிய முறைகள்ல எங்களுடைய வேலைகளை மாத்தணும். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரக்கூடிய நேரம் ஒன்றிருக்கும், போகக்கூடிய நேரம் ஒன்றிருக்கும். சரியான முறைகள்ல அந்தந்த நேரங்கள்ல வரணும். அதுல நாங்க முன்ன பின்ன செய்வோம்டா, அதுல நாங்க பொய் பேசுவோம்டா, அதுல பொய்யான வாக்குறுதிகளை சொல்லுவோம்டா, இந்த நேரத்துல தான் வந்தது என்று நாங்க லேட்டாகி வந்தாலும் மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சைட்ல எங்கட உண்மையான பேச்சென்று மாறலாம். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கியாமத்துடைய நாள் என்று ஒன்று இருக்கிறது. அமானிதத்துக்கு மோசடி செய்தவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்டிக்காத வரைக்கும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட மாட்டார். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிர்வாகங்கள் எடுத்துக்கொண்டு பார்க்கிற நேரம் மஸ்ஜிதுடைய நிர்வாகங்களாக இருக்கேனும், மதரசாக்களுடைய நிர்வாகங்களாக இருக்கேனும், அமானிதம் சாதாரணமான ஒரு போஸ்ட் கிடையாது. மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு கீழால் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களை பற்றியும் கியாமத்துடைய நாள்ல விசாரிக்கப்பட இருக்கிறோம். சாதாரணமான ஒரு இடம் இல்லை நிர்வாகம், சாதாரணமான ஒரு இடம் இல்ல. மதரசாக்களுடைய நிர்வாகங்கள், மஸ்ஜிதுடைய நிர்வாகங்கள், ஊருடைய நிர்வாகங்கள் மிக பயங்கரமான ஒரு அமானிதத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும். பாவங்கள் தவறுகள் நடந்திருந்தா தௌபாக்கள் செஞ்சு கொள்ளணும். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னொரு பகுதி இருக்குது. அமானிதத்தோடு இருக்கக்கூடியவர்களை அந்த அமானிதத்தை நிறைவேற்றுவதற்கு எங்களால ஏந்திய உதவிகளை செய்யும். நிர்வாகம் இருக்கிறதா, ஒரு பஜார்ல ஒரு கடை இருக்குது, அதுக்கு ஒரு பொஸ் இருக்கிறாரு. மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கீழே வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள், ஒரு மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துக்கு கீழே வரக்கூடியவர்கள், ஒரு மதரசாவுடைய நிர்வாகத்துக்கு கீழால வரக்கூடியவர்கள், இவர்களுடைய அமானிதங்கள் என்ன சட்டங்கள் போடப்பட்டிருக்கிறதோ, எந்த முறைகள் போடப்பட்டிருக்கிறதோ அந்த முறைகளை சரியான முறையில கடைபிடிக்கும். தாக்குறதல்ல எங்கட பேச்சு வார்த்தைகளால, எங்கட பண பலங்களால அவரை தாக்குறது, இவரை தாக்குறது. மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொறுப்புதாரிகள் பொறுப்பை செஞ்சு கொண்டிருக்கிற நேரங்கள்ல பொறுப்புக்கு இடையூறாக வரக்கூடியவர்கள், அந்த பொறுப்பை சரியான முறையில நிறைவேற்றுவதற்கு இயலாம யாரெல்லாம் இருக்கிறார்களோ, மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அமானிதத்துக்கு மாற்றம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஒப்படைக்கப்பட வேண்டிய பொறுப்புகள் சரியான முறைகள் ஒப்படைக்கப்படலை என்றா மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவங்க பார்ப்பாங்க சரியான முறையில எங்களுக்கு இந்த அமானிதத்தை செய்யலா, எல்லாரும் எதிரிகளாக மாறிக்கொண்டிருக்கிறாங்க, கலட்டி வச்சிட்டு பேசிட்டாங்கண்டா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபன்ததிரிஸ் ஸாஅ, பொருத்தம் இல்லாதவருடைய கைகள்ல இந்த பொறுப்புகள் மாற்றப்படும் என்றா கியாமத்தை எதிர்பாருங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு பொறுப்பை செஞ்சு கொண்டிருக்கிறோம், சரியான முறையில செய்யறோம் என்றா, சரியான முறைகள் அது பூர்த்தியாகிறது எப்ப என்றா சரியான முறையில செய்துட்டு சரியான தகுதியானவருடைய கைகள் ஒப்படைக்கப்படும். அத்தில் அமான இலா மனித்தமனக், அமானிதம் நிறைந்த ஒருவருடைய கைகள் ஒப்படைக்கப்படும். அவருடைய காலங்கள்ல சரியான முறைகள்ல அந்த அமானிதத்தை மையமாக வைத்து பொறுப்புகளை செய்தவர் மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சரியான ஒருவருடைய கைகள்ல அது ஒப்படைக்கப்படாம அவர் பேய்த்துருவார் என்ற அமானிதத்துக்கு மோசடி செஞ்சிட்டார். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மாதிரி நாங்க எல்லாரும் பொறுப்புதாரிகள். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு வாப்பா அந்த வீட்டுக்கு பொறுப்புதாரி, ஒரு உம்மா பிள்ளைகளுக்கு பொறுப்புதாரி, ஒரு நானா அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய தம்பிமார்கள் தங்கச்சிமார்களுக்கு பொறுப்புதாரிகள்.
மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு கணவன் மனைவிக்கு பொறுப்புதாரி. கியாமத்துடைய நாளில் விசாரிக்கப்பட இருக்கிறோம். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வீட்டுடைய சூழல்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கக்கூடிய சூழல்களாக இருக்கிறார். வாப்பா யோசிக்கணும், என்ற வீட்டுடைய சூழல் எப்படியான சூழல், எப்படியான பிள்ளைகளோ உருவாக்கி இருக்கிறோம், எப்படியான மனைவிமார்களை தெரிவு செஞ்சிருக்கிறோம். இன்றைக்கு சமூகத்துல பேசும் பொருளாக மாற்றப்பட்டிருக்குது. வாலிப சமூகத்தை பாதுகாக்க மிக பயங்கரமான ஒரு காலம். பிள்ளைகள் வழி தவறி பேசிக் கொண்டிருக்கிறாங்க. பிள்ளைகள் வாப்பா உம்மட பேச்சுகளை தட்டி கொண்டிருக்கிறார்கள். ஃபித்னாக்கள்லையும் ஃபசாதுகள்லையும் பாவங்கள்லையும் பாவனைகள்லையும் இன்றைக்கு பிள்ளைகள் அடிமைகளாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். வீட்டுடைய சூழல் அமானிதம். மேலான பெரியார்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனைவிமார்கள் அமானிதம். எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய குழந்தைகள் அமானிதம். சாதாரணமான முறைகள்ல எங்கட மனைவிமார்களை நாங்க தெரிவு செய்து இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கலிமாக்களை வைத்து ஹலாலாக்கி இருக்கிறோம். கபில்து நிகாஹா என்று சொல்லி எங்களுடைய அந்த பெண்களை அவ்வளவு காலம் பார்க்க இயலாத, பேச இயலாத, பிடிக்க இயலாத ஹராமாக்கப்பட்ட பெண்களை அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை வைத்து ஹலாலாக்கி இருக்கிறோம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஃபத்தகுன் நிசா. ஹஜ்ஜத்துல் வதாவுடைய நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, பெண்களுடைய விஷயத்துல பயந்துக்கோங்க, மனைவிமார்களுடைய விடயங்கள்ல பயந்துக்கோங்க. சாதாரணமான அமானிதம் கிடையாது. அல்லாஹ்வுடைய கலிமாக்களை வைத்து ஹலாலாக்கி இருக்கிறோம். அவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படணும். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகள் கொடுக்கப்படணும். நல்ல வார்த்தைகள் பேசப்படணும். நல்ல முறைகள்ல மனைவிமார்கள் வழி நடாத்தப்படணும். அவர்களுடைய குறைகளை மறைத்து நலவுகள் பார்க்கப்படணும். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தவறுகள் இருந்தா அதை மன்னிக்கோடும், மறக்கோடும். அந்த மனைவிமார்களுக்கு இரக்கம் காட்டும். மனைவிமார்களுக்கு நேரம் கொடுக்கணும். மனைவிமார்களோடு இருந்து மஷூராக்கள் பண்ணணும். மனைவிமார்களோடு ஒரே பிளேட்ல சாப்பிடணும். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குடும்ப வாழ்க்கை என்பது சாதாரணமான ஒன்றில். குடும்ப வாழ்க்கை பெரிய ஒரு சமூகத்தை உருவாக்குறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நபியுடைய மனைவி, முழு உலகத்துக்கும் தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே பிளேட்ல சாப்பிட்டு இருக்கிறார். மனைவிமார்களுக்கு முன்னால தோக்கிறது வாழ்க்கையுடைய வெற்றியை காணக்கூடிய இடங்கள். யுத்தங்கள் எடுத்து பார்க்கிற நேரம், மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரலாறு கிதாபுகளை கரட்டி பார்த்தா யுத்தங்கள்ல எந்த இடத்திலையும் நபிய அல்லாஹ் தோக்க வச்சது கிடையாது. கம் மின் ஃபிஅத்தின் கலீலத்தின் கலபத் ஃபிஅத்தன் கஸீரத்தன் பிஇذنில்லாஹ். சின்ன சின்ன கூட்டங்கள் பெரும் பெரும் கூட்டங்களை தாக்கி வெற்றி அடைய வைத்தது அல்லாஹ்வுடைய உதவியால். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிக்கு முன்னால தோத்தாங்க வாழ்க்கையில இன்பத்தை பார்க்கிறதுக்கு. மனைவிக்கு முன்னால தோத்து காட்டினார்கள். உம்மத் சந்தோஷமாக வாழணும் என்றா, வாழ்க்கையில நிம்மதி அடையணும் என்றா, சில இடங்கள்ல மனைவிக்கு முன்னால தோக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ரேசோடி கொண்டிருக்கிறாங்க. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னுக்கு போய்த்து வெத்திட்டாங்க. இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அடிக்கடி பேசிக் கொண்டிருப்பாங்க. இன்னொரு தடவை ஓடணும், இன்னொரு தடவை ஓடணும், தோத்த கவலை. மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு தடவை ஓடினாங்க. ஓடக்கூடிய நேரத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏலும் வெத்துறதற்கு முன்னுக்குட்டார்கள். மனைவிய ஆயிஷாவை முன்னுக்கு போறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முன்னுக்கு போற நேரம்
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய முகத்தை பார்க்கறாங்க. அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு மகிழ்ச்சி, நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற நிம்மதி. தோத்து காட்டினாங்க வாழ்க்கையில நிம்மதி அடைகிறதுக்கு. எங்கட டேலண்ட காட்ட இடம் அல்ல, எங்கட பலத்தை காட்ட இடம் அல்ல, எங்கட கட்ஸ காட்ட இடம் அல்ல, எங்கட பேச்சுடைய வீரத்தை காட்ட இடம் அல்ல, கையை நீட்ட இடம் அல்ல, மன்னிக்க கூடிய, மறைக்க கூடிய, இரக்கம் காட்டக்கூடிய இடங்கள். மேலான பெரியார்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் இது சொல்றேன் என்றால், உம்மவையும் வாப்பவையும் தாயையும் தந்தையும் பார்த்துதான் பிள்ளைகள் உருவாகலாம். அமானிதம். உம்மடையும் வாப்படையும் நடத்தைகள் அத்தனையும் பிள்ளைகள்ல பிரதிபலிக்குது. நாங்க பார்க்கிறோம், சர்வசாதா வாப்பவ மாதிரி நடக்கிறார், வாப்பவ மாதிரி பேசுறார், வாப்பவ மாதிரி வாகனம் ஓட்டுறார், கண்ணால பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலான பெரியார்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வீட்டுடைய சூழல் மோசமானதாக மாறிடுச்சுண்டா, சரியான முறைகள்ல மனைவிமார்களை தெரிவு செய்யல, சரியான முறைகள்ல மார்க்கம் கொடுக்கப்படல, வீட்டுக்குள்ள பிரச்சனைகளும் அடித்தடிகளும் ஹராமான முறைகளும் பாட்டுகளும் படங்களும் வீட்டுகளுக்குள்ளால பார்க்கப்படுதுண்டா, இந்த பிள்ளைகள் இந்த பாவனைகளை பார்ப்பாங்க, இந்த பிள்ளைகள் இந்த ஹராத்தை பார்ப்பார்கள். ஹராத்தை பார்த்து பார்த்து ஹராம் நிறைந்த உணர்வு நிறைந்த பிள்ளைகள் வீடுகளில் இருந்து வெளியே வருவார். மேலான பெரியார்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அமானிதம் குழந்தைகள். உம்மட வாப்பட சண்டையை பார்த்துதான் இன்றைக்கு பிள்ளைகள் நோயாளிகளாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். மேலான பெரியார்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யோசிச்சு பார்க்கணும். சில பிள்ளைகள் பிடிவாதங்களாக இருக்கிறார், நினைச்சதை சாதிக்கணும், பிடிவாதத்துடைய உச்சகட்டத்துல பிள்ளைகள் இருப்பாங்க. சில பிள்ளைகள் இரவுடைய நேரங்கள்ல தூங்க மாட்டார்கள், அழுந்து கொண்டே இருப்பாங்க. சில பிள்ளைகளுக்கு வாய் கொன்னலாக இருக்கும், தடமாறுவாங்க பேசுற நேரம். சில பிள்ளைகளுக்கு எப்பயும் நோயோடே இருப்பாங்க. சில பிள்ளைகள் வெளியே போறதுக்கு மறுப்பார்கள், நண்பர்களோட பேசுறதுக்கு, சின்ன சின்ன பிள்ளைகளோட போறதற்கு, விளையாட போறதற்கு வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. வாய் பேசுறதுல கொன்னலாகிடுவார்கள். நீங்க எவ்வளவு பெரிய டாக்டர் கிட்ட போய்த்து பார்த்தாலும், எந்த நாடுகளுக்கு கடந்து போனாலும், மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நோய்க்கு ஒரு நாளும் சிகிச்சை செய்ய முடியாது. அது எப்படி வந்துச்சண்டா, உம்மடையும் வாப்படையும் சண்டையை பார்த்து வாய் கொன்னலாக மாறுது, பேச்சு தடமாறுது, ஒரு வெறிச்சியான நிலைமை, வெளியே போகலாம், கோபம் வருது, பிடிவாதம் பிடிக்கிறார்கள். அந்த பிடிவாதத்துடைய தாக்கம் இரவுடைய தூக்கங்களை இல்லாமலாக்கி பிள்ளைகள் அழுந்து கொண்டே இருக்கிறார். உம்மடையும் வாப்படையும் சண்டை. மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்ப உம்மாவும் வாப்பவும் ஒத்துமையாக இருக்கிறத பிள்ளைகள் பார்க்கிறாங்களோ, மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல நிலைமைக்கு மாறுவார். வீட்டுக்குள்ளால் இருக்கக்கூடிய சூழல்கள் மாற்றப்படணும், ஹராம்கள் இல்லாமலாக்கப்படணும், இசைகள் இல்லாமலாக்கப்படணும். இன்னைக்கு பயங்கரமான காலம் என்னண்டா, பிள்ளைகளுக்கு முன்னால இசைகளை போட்டு போட்டு அவர்களையும் நடமாட வைத்து அந்த பாட்டை, அந்த வீடியோவை வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடக்கூடிய பயங்கரமான மோசமான கேவலமான சமூகங்களாக மாறியிருக்கிறோம். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்கத்தை கொடுக்காம கபருக்கு போய்த்துட்டோம்டா, பிள்ளைகளுடைய பாவங்கள் நம்முடைய கபர்களை வந்து தட்டும். குர்ஆனையும் ஹதீஸையும் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்காத நிலைமைகள்ல நாங்க கபருக்கு போய்த்துட்டோம்டா, மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம், அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையுடைய அடுத்த கட்டம் மிக மோசமான நிலைமையில மாறிடும். குர்ஆன் சொல்லுது, நபியுடைய மனைவிமார்களை பார்த்து, வஸ்குர்ன மா யுத்லா ஃபீ புயூதிகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா, ஏ நபியே, உங்க மனைவிமார்களுக்கு சொல்லுங்க, வீட்டுடைய சூழல் எப்படி தெரியுமா மாறணும்? குர்ஆன் ஹதீஸுடைய முதாக்கரா செய்யப்படக்கூடிய குர்ஆனோடு வாப்ப ஓதோடும், பிள்ளைகள் கேட்கும், பிள்ளைகள் ஓதோடும், வாப்ப கேட்கும்.
கணவன் ஓதோனும் மனைவி கேட்கணும், மனைவி ஓதோனும் கணவன் கேட்கணும். குர்ஆனுடைய சூழல். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உம்மா வாப்பாவுடைய அந்த நடத்தைகளை வைத்து பிள்ளைகள் நல்ல நிலைமைக்கும் மாறுறாங்க, மோசமான நிலைமைக்கும் மாறுறாங்க. அவங்களுக்கு நாங்க காட்டக்கூடிய அந்த இரக்கங்கள் தான், எங்கட மனைவிக்கு நாங்க காட்டக்கூடிய இரக்கங்கள் தான் எங்கட பிள்ளைகள் அவங்களோட மனைவிமார்களுக்கு காட்டக்கூடிய இரக்கம். அவ்வளவு வேலைகள் இருந்தாலும் மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த மனைவிமார்கள், அந்த பெண்கள் அவங்க வேலைகளை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. முழு வீட்டுடைய அத்தனை வேலைகளையும் பிள்ளைகளை பார்க்கிறதா இருக்கையிலும் உடுப்பு கழுவுறது, அயன் பண்றது, ஆக்கிறது, அத்தனை வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் உலகத்தில் அவர்களுக்கு நாங்க சம்பளம் கொடுக்கிறோம் இல்ல. மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிள்ளைகளை கூப்பிடணும், பிள்ளைகளுடைய பிள்ளைகளை கூப்பிடணும், எல்லாருக்கும் முன்னால சொல்லணும், உங்களோட உம்மா, உங்களோட உம்மம்மா வெள்ளேலிந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, அவ்வளோ சிரமப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து ஜஸாக்கல்லாஹு கைரான்னு சொல்லுவோமா? ஜஸாக்கல்லாஹு கைரான்னு ஒரே சத்தத்துல சொன்னா, மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கோடி கணக்கு சொத்துக்களை கொடுக்கிறத விட சந்தோஷம் மதிக்கணும். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல முறைகள் அவர்களை கண்ணியப்படுத்தணும். பாட்டுக்களுக்கு அடிமைகளாக மாற்றப்பட்ட குடும்பங்களாக இருந்தா, கடன்களை பார்க்கக்கூடிய வீடுகளாக இருந்தா, ஃபித்னாக்களை உருவாக்கக்கூடிய வீடுகளாக இருந்தா, பயங்கரமான பிள்ளைகள் அந்த வீடுகள் இருந்து வெளியே வருவார்கள். எனவே மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அமானிதம் என்னுடைய வீட்டுடைய சூழல், அமானிதம் எங்களுடைய மனைவிமார்கள், அமானிதம் எங்களுடைய பிள்ளைகள். கியாமத்துடைய நாள்ல விசாரிக்கப்பட இருக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு குர்ஆன் கொடுக்கப்படணும், அந்த பிள்ளைகளுக்கு ஹதீஸுடைய அந்த இல்முகள் கொடுக்கப்படணும், அந்த பிள்ளைகளுக்கு மஸ்ஜிதுக்கு காட்டப்படணும், அந்த பிள்ளைகளுக்கு மக்பராவுக்கு அழைத்து கொண்டு போகணும். வாப்பா பிள்ளைய கூட்டிக் கொண்டு போயிட்டு சொல்லணும், ஒரு நாளைக்கு கொண்டு வந்து இங்க அடக்கிட்டு போயிட்டு வருவாங்க, மகனே உண்ட அமலை தவிர இந்த இடத்துக்கு வேற எந்த அமலும் வராது, எனவே நீ நல்ல அமலை செஞ்சு என்ன கபருக்கு அனுப்பிடு. பிள்ளைகளை மஸ்ஜிதுக்கு கூட்டிக் கொண்டு வரணும். மஸ்ஜிதுக்கு கூட்டிக் கொண்டு வர நேரத்துல எப்படி உன்னைய நான் கையை பிடிச்சு கொண்டு மஸ்ஜிதுக்கு கூட்டிக் கொண்டு வாரேனோ, எனக்கு ஒரு நாள் ஏலாம போய்த்தரும், நடக்கேலா, நடக்கேலா, பிடிக்கேலா, அந்த கட்டத்துல என்னைய மஸ்ஜிதுக்கு கூட்டிக் கொண்டு வரணும். இந்த உணர்வை உருவாக்கிட்டோம் என்றா, மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட மௌத்துக்கு பின்னால எங்கட பிள்ளைகள் மஸ்ஜிதுக்கு வருவாங்க. எங்கட மௌத்துக்கு பின்னால குர்ஆனுடைய தொடர்போட மாறுவார்கள். எங்கட மௌத்துக்கு பின்னால எங்கட கபரை அலங்கரிக்கக்கூடிய அமல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிள்ளைகள் அமானிதங்கள், பொறுப்புகள் அமானிதங்கள், வாழ்நாள் அமானிதம் எங்களுக்கு தரப்பட்ட ஆக பயங்கரமான அமானிதம் குர்ஆன். இன்ன அரதுனல் அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபால் ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா வஅஷ்ஃபக்ன மின்ஹா வஹமலஹல் இன்சான். இந்த வானம் பூமி மலைகள் சுமக்க ஏலா என்று சொன்ன ஒரு பயங்கரமான ஒரு அமானிதம் தான் குர்ஆன். இது மனிதர்கள் சுமந்திருக்கிறார்கள். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனுடைய வாழ்க்கை, குர்ஆனுடைய உணர்வு, குர்ஆனுடைய தொடர்பு, குர்ஆனுடைய ஆராய்ச்சிகளோட குர்ஆனை மையப்படுத்தி உலகத்தில் வாழ்வது அமானிதம். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்லவைகளை ஏவுறது அமானிதம், பாவங்களை தடுக்கிறது அமானிதம். இந்த வேலைகளுக்காக வேண்டிதான் நாங்க இந்த சமூகத்துல நாங்க நபிக்கு பின்னால இந்த உம்மத்தாகிய அத்தனை பேர்களுக்கும் நிலவ ஏவுறது, பாவத்தை தடுக்கிறது அமானிதமாக இருக்கிறது. எனவே மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட பொறுப்புகள் என்னாண்டு யோசிக்கணும். எங்கட வாழ்க்கையில தரப்பட்ட அமானிதம் என்னாண்டு யோசிக்கணும். அதுல முன்ன பின்ன இருந்தா தௌபாக்கள் செய்யணும். அது அடியார்களோட சம்பந்தப்பட்ட இருந்தா, அது சொத்துக்களோட சம்பந்தப்பட்டிருந்தா உரியவர்களுக்கு கொண்டு போய் ஒப்படைக்கப்படணும். அது பொதுமக்களோட சம்பந்தப்பட்டிருந்தா அவர்களுக்கு போய் மன்னிப்பு கேட்கணும். மேலான பெரியார்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான முறைகள்ல அமானிதத்தை பேணி வாழக்கூடிய நல்லடியார்களாக, சீதேவிகளாக, நல்ல மனிதர்களாக நம்மனைவர்களை மாற்றி அமானிதத்தை நிறைவேற்றின நல்லவருடைய கூட்டத்துல நம்மனைவர்களை விஷயத்தோடு புரிவானாக. யா அல்லாஹ், எங்கட பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், சகல விதமான பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். பாவிகள் யா அல்லாஹ், எத்தனையோ பாவங்களை செஞ்சிட்டோம் யா அல்லாஹ், அந்த பாவங்களுக்கு இந்த தௌபாவும் செய்யலையா
யா அல்லாஹ். அந்த பாவங்கள்ல நிரந்தரமாக இருக்கிறோம் யா அல்லாஹ். இன்பம் கண்டு கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். அமானிதத்துக்கு மோசடி செஞ்சு கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். உடைய கட்டளைகளுக்கு மாற்றம் செஞ்சு கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். தௌபாவ நசீபாக்கிரி அல்லாஹ். தௌபாவ நசீபாக்கிரி அல்லாஹ். சீதேவிகளாக மாற்றிரி அல்லாஹ். நிலைமைகளை சீராக்கிரி அல்லாஹ். குடும்பத்துக்குள்ள இன்பங்களை சந்தோஷங்களை ஏற்படுத்திரி அல்லாஹ். எங்கட பிள்ளைகளை கபூல் செஞ்சிரி அல்லாஹ். எங்கட மனைமார்களை கபூல் செஞ்சிரி அல்லாஹ். அவர்களை பாதுகாத்திரி அல்லாஹ். தீன் பிரகாரம் அவர்களை வாழ வச்சிரி அல்லாஹ். கடனோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். கஷ்டங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். நோயோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். பிரச்சனைகளோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். நிலைமைகளை சீராக்கிரி அல்லாஹ். கடல்ல இருந்து கலக்கிறியா அல்லாஹ். நோய்கள் இருந்து ஆரோக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். நிம்மதியான வாழ்க்கையை தந்திரியா அல்லாஹ். சந்தோஷமான வாழ்க்கையை தந்திரியா அல்லாஹ். இஸ்லாம் சொல்லக்கூடிய முறைகள்ல வாழ்க்கை அமைச்சுக் கொள்வதற்கு நீயே உதவி செஞ்சிரியா அல்லாஹ். சக்கராத்துல உதவி செஞ்சிரியா அல்லாஹ். சக்கராத்துல உதவி செஞ்சிரியா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி யாருக்கும் அநியாயம் செய்யாம, யாருடைய கல்விகளை முடச்சிராம, யாருடைய சொத்துக்களையும் அபகரிச்சிராம உடைய வந்து சந்திக்கக்கூடிய ஸ்ரீதேவிகளுடைய கூட்டத்துல நம் அனைவர்களையும் சேர்த்தல் புரிவாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.